யோ உன் ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிறதுக்காக என் பொண்டாட்டி நான் அமிச்சேன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் அவளை கிளாஸுக்கு அமிச்சேன். என்னால இனிமே அவளை அனுப்ப முடியாதியா? வட்டி முதல்ல எடுத்துட்டு வந்திருக்கேன், கொடுத்துறேன். அது உன் தம்பி வாங்கி சொல்லு, நான் அவளை கூட்டு போறேன். நீ வேற ஆளை பாத்துக்க. ஏய் நீ வாடி போலாம். இருங்க தம்பி, நீங்களும் நானும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க. நமக்கெல்லாம் புரியாது. அதெல்லாம் கலைநயத்து மேல ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு வெங்காயமும் எனக்கு தேவை கிடையாது. காசை வாங்கிக்க சொல்லி உன் தம்பி கிட்ட சொல்லு. வட்டி முதல்ல எடுத்துட்டு வந்திருக்கேன், காசை வாங்கிக்க சொல்லு. இனிமே என் பொண்டாட்டி இங்க ஆட வரமாட்டா. அவ்வளவுதான். நீ வேற ஆளை பாத்துக்க. சரியா? வாங்கிக்க சொல்லியா? டேய் அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்களை அனுப்புடா. சரிண்ணே. மொத்தம் வட்டியோட சேர்த்து 5,80,000 இருக்கு. புடி. உங்க பொண்டாட்டி 80,000 கொடுத்துட்டாப்லங்க. மீதி 4,20,000 தான் கொடுக்கணும். யாரும் என் கடனை அடைக்கணும்னு அவசியம் இல்ல. என் கடனை வட்டியோட அடைக்க எனக்கு தெரியும். சரியா? 5,80,000 வச்சுக்க. ஏய் பிள்ளைகிட்ட சொல்லிட்டாவது வரேங்க. பசங்க இருக்க மரியாதை வந்துரு. சரி வரேங்க. கையாவது விடுங்க. விடுங்க கையை. உன்னையே போகணும்னு சொன்னா புள்ளைய கூட்டு வரியா? என்ன தெனவட்டி உனக்கு? வா வீட்டுக்கு வா. ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் பாத்துட்டே ஓவரா போயிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் விடுங்க. ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? உங்களை இப்படி கூட்டு வரது அப்படியே அவ்வளவு அவமானமா இருக்கா? 4 பேர் முன்னாடி ஏண்டி இப்படி ஊர் பூரா ஆதிமுத்து குடும்பத்தை அப்படி கேவலப்படுத்தி வச்சிருக்க? நீ எல்லாம் அத பத்தி பேசுறியா? அப்படியே அடிச்சற பல்லுல பிள்ளைகிட்ட சொல்லிட்டாவது வரேன். ஓ புள்ளைங்களாடி? நீ பத்து புள்ளைங்களா? ஏய் அத டான்ஸ் சொல்றேன். போங்க. எல்லாம் போயிட்டே இருங்க. இல்ல எதுவும் கிடையாது. போங்க, இனிமே வரக்கூடாது. போங்கன்னு சொல்றல. போங்க போங்க. ஏய் என்னடி கையில தூக்குற? எதுக்கு நீ கை தூக்குற? அடிச்சு மூஞ்ச உடைச்சிரும். இது வேற இல்ல. போஸ்டர் மூஞ்சிங்கள பாரு. மூஞ்சிங்கள பாத்தியடி? மூஞ்சிங்கள ஊர் பூரா ஒரே மானத்தை வாங்குறீங்க. அடி போடி. அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? உங்கள போக சொல்றல. போங்க. இவனை பாக்க போக நடந்துக்கறாதீங்க. ஏங்க கிளக்கிறீங்க? ஏய் அரஞ்சு பல்லுல உடைச்சிட்டேன். ப்ளீஸ் பா. மேல ஒரு வார்த்தை பேசுன. ஏங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய் என்ன சொல்ற? அரஞ்சு ஐயோ நான் வரேன்னு சொல்றேன். வா. இருங்க. ஏறி நீ உள்ள பேசிக்கிட்டு. ஏய் ஐசி நீ ஏறு. ஏறு. போகுல. 2 பேரை வச்சுக்கிற வீட்டுக்கு வாங்க. நே வண்டி எடுற. அப்பா ஏமா இப்படி எல்லாம் பண்றாரு? ஏங்க தேவையில்லாம எதுக்கு டிராமா பண்ணிக்கிறீங்க? யாரு? வாயை மூடி சும்மா இரு. இல்ல ஏத்திடுவேன். ஏய் சும்மா இரு ஐசி. 2 பேரும் வீட்டுக்கு வர வரைக்கும் சும்மா இருக்கணும். புரியுதா? ஏய் சும்மா இருடி. அரஞ்சு வரேன்னு சொல்றேன்ல. வாயை மூடிட்டு போங்க. அண்ணா வண்டி எடுங்க. ஏய் இறங்குடி. ஏய் இறங்குடினா உட்கார்ந்துட்டே இருக்க. கைய விடுங்க. எதுக்கு அரக்கத்தனமா நடந்துக்கிறீங்க? என்னது அரக்கனா? வேற இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன உசுரோடவே இருக்க மாட்டாமா. 4 பேர் தூக்கிட்டு போற மாதிரி ஆயிரும். ஏய் வாடி. அப்பா வேண்டாம்ப்பா. ஏய் ஐஷு மரியாதை உள்ள போயிரு. இல்ல உனக்கு இதே அடிபடும். ஏய் என்ன நீ சொல்லிக்கிட்டே இருக்க? அப்படியே உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க. இறங்குடி. இறங்குடினா. ஏய் வாடி. என்னையா அது? ஏன் என் புள்ளைய போட்டு இந்த இழு இழுக்குறீங்க? உங்க பொண்ணு பண்ண அசிங்கத்துக்கு அவளை இப்படி இழுத்துட்டு வந்ததே பெரிய விஷயம். அடிச்சு கைய கால்லாம் உடைச்சு தூக்கிட்டு வந்திருக்கணும். ஏன்பா இவ்வளவு அநியாயமா பேசுறீங்க? ஏண்டி என்னடி நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லம்மா. சரிங்க பேசாம உங்க வீட்டை பார்த்து போயிருங்க. குறுக்கால வந்து என்ன அப்புறம் மாமியார் கூட பார்க்க மாட்டேன். கை நீட்டுற மாதிரி ஆயிரும். என்ன பேசுறீங்க? ஏய் சும்மா இரு. அசிங்கமா போயிரும். அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு. கிளம்பி போயிருங்க. ஏப்பா என்னப்பா என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய இந்த பாடுபடுத்துறிய? பெத்த தாய் நான் ஏன்னு கேட்டா என்ன எப்படி பட்டு மரியாதை இல்லாம பேசுறிய? அப்படி என்னதான் என் புள்ள தப்பு பண்ணா? இந்தம்மா உங்ககிட்ட பேசணும்ன்ற அவசியமே எனக்கு இல்ல. முதல்ல கிளம்புமா. ஏய் வாடி. அப்பா வாடி. சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய் வாடி.
சித்தி எழுந்துருங்க. ஏய் தர்ஷினி எழுந்துரு எழுந்துரு. ஏய் எல்லாரும் போய் வேலையை பாருங்க போங்க. இந்த ஆட்ட நாய்க்கு இங்கேயே கடந்து சாகட்டும். சித்தப்பா என்ன சித்தப்பா பண்றீங்க நீங்க? இப்படி வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? ஏய் இதெல்லாம் உன் அம்மா கிட்டயும் அந்த கொடைக்கானல் இருக்கான் பாரு அவங்கிட்டயும் போய் பேசிக்க. இங்க நான் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்கறது எதிர்த்து பேசுறதுன்னு வச்சுக்கிட்டேன் உன்னை ஒரு புடி பிடிச்சிருவாமா. ஏதோ அண்ணன் மகளாச்சேன்னு பாக்குறேன். இல்ல போ போடி. ஏன் நான் கேள்வி கேட்க கூடாதா? ஏய் அவன் தான் சொல்றான் இல்ல, கூட கூட நீ ஏண்டி பேசுற? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆ, சித்தி எழுந்துருங்க சித்தி. என்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? கருணையே இல்லாம பேசுறீங்களே. ஏய் ரேணுகா எந்திரிடி, எந்திரிச்சு வாடி, நம்ம வீட்டுக்கு போலாம். எந்திரிடி. இங்க பாரு, இனிமேல் இந்த வீடும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷன்னு இவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கியாடி. இப்ப ஏற்பட்ட புருஷனே உனக்கு வேணாண்டி. இந்தா என் புருஷன் செத்து போயிட்டான், நான் நிம்மதியா வாழல. ஐஸ்வர்யா வாமா போலாம். இந்தாம்மா இந்தா வா இப்படி. என்னாச்சு? என்னக்கா? இந்தாரு உன் வயசை பார்த்து தான் இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் நீ என் குடும்பத்துல வந்து கும்மி அடிச்சான்னு வையே கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுவாமா. இனிமே உன் மகளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. எனக்கு பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமக, புரியுதா? அவ்வளவுதான். வெளியில போ. எதுக்கு எங்க அம்மா அப்படி பேசுறிய? வாய மூடு. வாய திறந்துட்டு பல்ல உடைச்சிருவேன். என்ன பண்றீங்க நீங்க மாமா? ஏய் 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 அவன் பொண்டாட்டி அவன் என்னமோ செய்யறான், உங்களுக்கு என்னடி வந்துருச்சு? இந்த அரங்கடி உங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. அலமேலு நீ கிளம்புடி. நீ கிளம்பல ஊர் பூரா உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். ஏண்டி உன் மக ஆட்டத்துக்கு நீ தாளம் போட்டுட்டு இருக்கியா? போடி வெளியே. இனி ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உன்னை சந்து சிரிக்க வச்சிருவேன். கிளம்புடி. நான் எப்படிமா போக முடியும்? அம்மா இருமா, நீ கிளம்புமா, நீ கிளம்புமா. பைத்தியக்காரி என்னடி பேசுற? இந்த கும்பல் கிட்ட உன்னை விட்டுட்டு நான் எப்படி போறது? ஏம்மா கல்யாணம் கட்டி கொடுக்கையில விட்டுட்டு தானே போனேன். இத்தனை வருஷம் நான் சமாளிக்கல, இதுக்கு அங்கிட்டும் நான் சமாளிச்சுக்கிருவேன். அம்மா இது வேற பிரச்சனை, உனக்கு இப்ப சொன்னா புரியாது. நான் பிறகு வந்து சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். கொண்ட பேட்டியும் பேச்சு வாங்க தேவையில்லை. ரேணுகா நீ கிளம்புமா, நான் சொல்றேன்ல, நீ கிளம்பு. நீ வா முதல்ல, நீ வா. என்னக்கா? வா முதல்ல வா. என்னாச்சு ஐசு?